அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன்ட நான் ஒரு வேண்டுதல் செய்தேன், அதை நிறைவுபடுத்தினார் என்று சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நாம் அவரிடம் என்ன கேட்டாலும் தருவார் இல்லையா? தருகின்ற இறைவன் நம்மளோடு இருக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 26 இறை வார்த்தை 6-9 முடிய. காலடிகள், எளியோரின் காலடிகள் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். பிரைஸ் தி லார்ட். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. இரவில் நாம் அவரை தேடும்போது கண்டிப்பாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏழை, அதாவது பணக்காரங்கள் அவர் அடியோடு நொறுக்கி ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக ஆக்கும்போது ஏழைகளின் பாதம் அதை மிதிக்கும் என்று சொல்கிறார். நாம் மிதிக்கிறார்கள் இல்லை. ஐயோ, இவர்கள் பிறருக்கு உதவி செய்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காதே என்று நமக்குள் வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா? வருத்தப்பட்டிருக்கோம். ஏனென்றால் இறைவனுக்குரிய மக்கள் அப்படித்தான். நான் அவனுக்கு கிடைக்கட்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற மக்கள் அல்ல நாம். அப்படிதானே? பிறருக்கு என்ன துன்பம் வந்தாலும் வரட்டும் என்று சொல்லியிருக்குமா நாம்? இல்லை. அப்போது இறைவனுடைய பார்வை ஏழை எளியோர்கள் மீதும் இருக்கிறது, பணக்காரர்கள் மீதும் இருக்கிறது. அவர்கள் எளியோர்களை வாழ வைத்தால் அவர்கள் நிறைவாக வாழ்வார்கள். எளியோரை வாழ விடவில்லை என்றால்தான் அவர்களுக்கும் அவர் கணக்கு கேட்கிறார் இல்லையா? அப்போ நாம் எந்த வகையில் நாம் நீதிமான்கள் லிஸ்ட்டில் இருக்கிறோமா? அப்படி இருக்கும் என்றால் இரவில் அவரை தேட வேண்டும். நாம் எந்த நிலையிலும் அவரை நாம் தேட வேண்டும். அப்படி தேடும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த இரவில் அவரோடு உறவாடும் போது, நமக்குள் இருக்கும் ஆவி அதை தூண்டும் போது, அவர்கள் நாம் நிலைத்திருக்கும் வரம் கேட்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த அனுபவம் புதிது நமக்கு இல்லையா? அப்போ இதுகால் வரைக்கும் நீங்கள் அதிகாலையில் எந்திச்சு அவரை கூப்பிடவில்லையா? இனிமேல் கூப்பிட்டு பாருங்கள். தேவைக்காக அல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படும்படி கூப்பிட்டு பாருங்கள். பிறருக்காக கூப்பிட்டு பாருங்கள். அப்படி கூப்பிடும்போது உங்கள் தேவைகள் நிறைவாக நடத்தி தரப்படும். இது உண்மை மக்களே. பிறருக்காக கேட்கின்ற போது நமக்கு என்ன தேவையோ, இன்று நமக்கு என்ன தேவை, அதை அவர் செய்து தருவார். செய்து தருகிற வல்லவர் நம்மளோடு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க கவலை? ஏனென்றால் அவர் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். அவரோடு இணைந்து இருக்கிறவர்கள் எந்த நிலையிலையும் நேர்மையாக வாழணும்னு நம்ம நினைப்போம். யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் ஐயோ அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம் என்று நமக்கு அந்த உந்துதலின் ஆவியை இறைவன் தந்து நம்மளை ஜெபிக்க தூண்டுவார். அப்படி தூண்டும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அல்லவா? நாங்கள் ஜெபிக்கின்றோம் உங்களுக்காக என்று சொல்லும்போது அதில் அவர்களுக்கு ஒரு ஆறுதல். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், ஆனால் அதை ஏற்காத மனங்கள், இவர்கள் ஜெபித்து தான் நமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறதா என்று நினைத்தால் நம்முடைய ஜெபத்திற்கு அது பலன் இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் சொல்வார் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பார். அப்போ நாம் ஜெபிக்கும்போது நன்மையானதை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்க வேண்டும். தீமைகள் அனைத்து நன்மையாக மாற்றிக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். நம் அருகில் இருப்பவர்களா, தூரத்தில் இருப்பவர்களா, என்னுடன் ஜெப உதவி கேட்டவர்களா, யாராக இருந்தாலும் பிறருக்காக நாம் ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபத்தை உடனடியாக அவர் ஏறெடுத்து பார்த்து நமக்கு அவர் நன்மை செய்கின்றார். அந்த நன்மை செய்கின்ற வரத்தை நாள்தோறும் கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்கு அளவே இல்லை. ஆண்டவரே, ஒரு முறை அல்ல 1000 முறை நீர் எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை கண்டித்து திருத்தி உம்மோடு கூட இணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால் உமக்கு கோடான கோடி நன்றி கூறும் ஆண்டவரே. இந்நிலை எப்பொழுதும் இருக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி கூறும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் பிறருக்கு பயன்படும்படி, எங்கள் ஜெபம் பிறருக்கு உதவி செய்யும்படி நீர் எங்களுக்கு வரம் தர வேண்டும். அந்த வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.